சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோடில் முத்துவை பார்க்கறதுக்காக சத்யா இருந்துட்டு ஷெட்டுக்கு வராரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா சத்யா இவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிட்டு போலன்னு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முக்கியமான ஒரு விஷயமா? என்னடா சொல்கிறேன், என்னாச்சு? மறுபடியும் எங்கேயாவது கிறிஷை பார்த்தியா? கிறிஷ்க்கு உடம்பு முடியாமல் இருக்கா? இல்லை சீதாவுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லை அத்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருக்கா? ஐயோ மாமா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. கிறிஷோட விஷயமா தான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னாச்சு? கிறிஷ்க்கு ரொம்பவே முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்படிலாம் இல்லை மாமா, கிறிஷை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போகணும். இல்லை, அப்போ அந்த ரூமில் யார் இருந்தாங்கன்னு தெரியுமா? அந்த சிந்தாமணி இருக்காங்கல்ல, அவங்க தான் அந்த ரூமில் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடா சொல்கிற? அந்த வீட்டுக்கும் சிந்தாமணிக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு தெரிஞ்சு அந்த அம்மாவுக்கு நிறைய வீடு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் அந்த வீட்டில் தான் ஒரு வேளை அந்த ரோகிணியை தங்க வச்சிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓ அப்படின்னா என் அம்மா பக்கம் இருக்கிற எல்லா எவிடன்ஸும் அந்த ரோகிணி பார்லர் அம்மாவுக்கு இப்படி தான் போயிட்டுருக்கா? இது தெரியாமல் எங்கள் அம்மாவும் அந்த சிந்தாமணி ஹெல்ப்காக கேட்டுட்ருக்காங்க. இவங்களை என்ன தான் செய்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. இத்தனை நாள் என்னடா எல்லா சாட்சியும் இப்படி சொதப்பி போதேன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இதுதான் விஷயம்னு தெரியாமல் போச்சு. அதை நம்ம வீடியோவும் எடுத்துகிட்டு என் அம்மாவுக்கு நான் காட்டணும், அந்த சிந்தாமணி எவ்வளோ கேவலமானவங்கன்னு அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்கிறாங்க. அதோட பிரேம முடிச்சிருக்காங்க.